கடையெழு வள்ளல்கள்ல ஒருவரா அதியமான் நெடுமானஞ்சி போற்றப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். தமிழ்நாட்டுல பல வள்ளல்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆனாலும் மிக வியப்புக்குரிய கொடைத்தன்மையில் விளங்கிய 7 பேரை மட்டும்தான் புலவர்கள் சங்க காலம் தொட்டு பல இடங்கள்ல பேசிட்டு வந்திருக்காங்க. அவங்களதான் கடையெழு வள்ளல்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க. வள்ளல்களை முதல் நிலை வள்ளல்கள், இடைநிலை வள்ளல்கள், கடையெழு வள்ளல்கள்னு பிரிக்கிறாங்க. இந்த முதல் இடைநிலை வள்ளல்கள்ல 2 வரிசைகள்ல வர 14 பேர்களையும் பல இதிகாச கதைகள்லயும் புராணங்கள்லயும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அவர்கள் வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள். இந்த கடையெழு வள்ளல்கள் தான் வரலாற்றோடு தொடர்புடையவர்கள். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல வாழ்ந்தவர்கள். இந்த அதியமான் நெடுமானஞ்சி கடையெழு வள்ளல்கள்ல ஒருவரா போற்றப்படுவதற்கு முக்கிய காரணம் அவருடைய தன்னலமற்ற கொடைத்தன்மைதான். அதனுடைய உச்சம்னு நம்ம சொல்லணும்னா அதற்கு எடுத்துக்காட்டான புலவர் ஔவையாருக்கு அவர் அளித்த அந்த நெல்லிக்கனி நிகழ்வுதான்.